வணக்கம் நண்பர்களே, தினமும் ஒரு அறிவியல். இன்னைக்கு ஃபுட் சயின்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. சாப்பாட்டு அறிவியல், ஃபுட் சயின்ஸ். மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று உணவு. உணவு இல்லாமல் மனிதன் நீண்ட நேரம் வாழ முடியாது. உணவு நமக்கு சக்தி கொடுக்கிறது, உடலை வளர்க்கிறது, உடலின் செயல்களை சரியாக இயங்க உதவுகிறது. அதனால் உணவை பற்றி அறிவியல் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாகும். நாம் சாப்பிடும் உணவில் பல வகையான சத்துக்கள் உள்ளன. அவற்றில் முக்கியமானவை கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின், கனிமச்சத்து மற்றும் தண்ணீர். இந்த சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. முதலில் கார்போஹைட்ரேட் பற்றி பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் உடலுக்கு சக்தி தரும் முக்கியமான சத்து. நாம் தினமும் வேலை செய்வதற்கும் நடப்பதற்கும் சிந்திப்பதற்கும் தேவையான சக்தி பெரும்பாலும் கார்போஹைட்ரேட்டிலிருந்து கிடைக்கிறது. அரிசி, ரொட்டி, இட்லி, தோசை, உருளைக்கிழங்கு போன்ற உணவுகளில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். இந்த உணவுகள் உடலில் செரிமானமாகி குளுக்கோஸ் என்ற வடிவமாக மாறி இரத்தத்தில் சேர்கிறது. அந்த குளுக்கோஸ் உடலின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று சக்தி தருகிறது. அடுத்ததாக புரதம் பற்றி பார்க்கலாம். புரதம் உடலின் வளர்ச்சிக்கும் தசைகளின் பராமரிப்புக்கும் மிகவும் முக்கியமானது. புரதம் இல்லாமல் உடல் சரியாக வளர முடியாது. முட்டை, பால், பருப்பு, மீன், கோழி, பயறு வகைகள் போன்றவற்றில் புரதம் அதிகம் உள்ளது. புரதம் உடலில் உடைந்து அமினோ அமிலங்களாக மாறி உடலின் செல்களை சரி செய்யவும் புதிய செல்களை உருவாக்கவும் உதவுகிறது. மூன்றாவது முக்கியமான சத்து கொழுப்பு. கொழுப்பு உடலுக்கு நீண்ட நேரம் சக்தி தருகிறது. மேலும் உடலின் சில ஹார்மோன்களை உருவாக்கவும் உதவுகிறது. எண்ணெய், நெய், வெண்ணெய், நட்ஸ் போன்ற உணவுகளில் கொழுப்பு அதிகம் உள்ளது. ஆனால் அதிக அளவில் கொழுப்பு சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் மற்றும் சில நோய்களுக்கு வழிவகுக்கும். அதனால் கொழுப்பை அளவாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் உடலுக்கு மிகவும் தேவையானவை. இவை உடலில் பல முக்கிய செயல்களை கட்டுப்படுத்துகின்றன. உதாரணமாக வைட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. வைட்டமின் டி எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது. கால்சியம், இரும்பு போன்ற கனிமச்சத்துக்கள் உடலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை. காய்கறிகள், பழங்கள், பால் மற்றும் பச்சை கீரைகள் போன்றவற்றில் இந்த சத்துக்கள் அதிகமாக கிடைக்கின்றன. நாம் சாப்பிடும் உணவு உடலில் செரிமானம் ஆகும் ஒரு முக்கியமான செயல்முறை உள்ளது. இந்த செயல்முறையை செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. செரிமானம் வாயில் தொடங்குகிறது. நாம் உணவை மென்று சாப்பிடும்போது அது சிறு துண்டுகளாக உடைகிறது. அதன் பிறகு அது வயிற்றில் சென்று அங்கு உள்ள அமிலங்களின் உதவியால் மேலும் உடைகிறது. பின்னர் சிறுகுடலில் அந்த உணவு சத்துக்கள் இரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு உடலின் பல பகுதிகளுக்கும் செல்கின்றன. மனித உடலில் தண்ணீரும் மிகவும் முக்கியமானது. உடலின் பெரும்பகுதி தண்ணீரால் ஆனது. தண்ணீர் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவுகிறது. மேலும் செரிமானத்துக்கும் இரத்த ஓட்டத்திற்கும் உதவுகிறது. அதனால் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது அவசியம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சமநிலையான உணவு மிகவும் முக்கியமானது. சமநிலையான உணவு என்பது எல்லா சத்துக்களும் சரியான அளவில் உள்ள உணவு. அதாவது அரிசி அல்லது தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், புரதம் நிறைந்த உணவுகள் மற்றும் தண்ணீர் ஆகியவை அனைத்தும் சேர்ந்து இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் பலர் ஜங்க் உணவுகளை அதிகமாக சாப்பிடுகிறார்கள். பீட்சா, பர்கர், ஃப்ரைஸ் போன்ற உணவுகளில் அதிக கொழுப்பு மற்றும் உப்பு இருக்கும். இவை உடல்நலத்திற்கு நல்லதல்ல. அதனால் இயற்கையான மற்றும் சத்தான உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது நல்லது. இறுதியாக, உணவு என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாகும். சரியான உணவு பழக்கம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. அதனால் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் சத்தான மற்றும் சமநிலையான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது மிகவும் முக்கியம்.